இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் யாழ்ப்பாணம் புளியங்குடல் பகுதியில் வைத்து தனியார் பஸ் சாரதி ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் நகரிலிருந்து ஊர்காவற்றுறையை நோக்கி இன்று காலை 10:30 அளவில் பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் அதே மார்க்கத்தில் பயணிக்கும் தனியார் பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தாக்குதலில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய தனியார் பஸ் சாரதியை கைது செய்யுமாறும் அவரது அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியும் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையின் தெற்கு பகுதியில் உள்ள மினி பஸ் சேவையினை அப்புறப்படுத்துமாறும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. இதனையடுத்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண முகாமையாளர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு தற்போது போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.